அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நேத்து நைட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா அதோட கண்டினியூட்டியா தான் இந்த வீடியோவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து பாத்தீங்கன்னா ஆடி செவ்வாய், ஆடி 28. நேத்து வந்து ரொம்ப ஃபுல்லா வந்து நாங்க குலதெய்வம் கோயிலே இருந்தனால எங்களால வந்து வீடியோ போட முடியல. இன்னைக்கு வந்து அதை டீட்டெயிலா சொல்றேன். குலதெய்வம் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. எப்பவுமே வந்து இப்போ வருஷம் வருஷம் வந்து மாலையில தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை வந்து ரொம்ப லாங்ல இருந்து நிறைய பேர் வர முடியலங்கனால மதியமே வந்து பூஜை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து கோவில் வீடுன்னு சொல்லுவோம். எல்லா குலதெய்வ கோயிலும் இருக்கும். அதே மாதிரி கோவில் வீடுன்னு தனியா ஒண்ணு இருக்கும் எல்லாத்துக்குமே. குலதெய்வ கோயில் வேற, அந்த கோவில் வீடு வேற. அதனால வந்து அங்க வந்து பூஜை வந்து நேற்று நடந்துச்சு. நாங்க வந்து எந்த பக்கம் நம்ம வந்து எல்லையை தாண்டி நம்ம போறனால எல்லைச்சாமிங்கிறது ரெண்டு பக்கத்துமே இருக்கும். நாங்க போற ரூட்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு இருப்பாரு. இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். எந்த வண்டி இந்த கோவில கடந்து போறதுக்கு முன்னாடியும் இங்க நிப்பாட்டி சூடம் இல்ல எலுமிச்சம்பழம் சூளத்துல வந்து குத்துறது, இங்க வந்து வணங்கிட்டு இவரை கையெடுத்து கும்பிட்டு தான் வந்து போவாங்க. இவர் வந்து நமக்கு காவலா இருப்பாரு. எந்த ஒரு விபத்து எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்லபடியா நம்ம பயணம் வந்து தொடரணுங்கிறதுனால இங்க வந்து நாங்க எல்லச்சாமியை வேண்டிட்டு சூடம்லாம் ஏத்திட்டு கும்பிட்டுட்டு தான் கையெடுத்து கும்பிடுவோம். அதனால வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்க வந்து ஆடி 18 அன்னைக்கு நல்ல கெடா வெட்டி நல்ல பூஜை பண்ணுவாங்க. நிறைய பேர் கெடா கொடுப்பாங்க இங்க. இங்க கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சந்தோஷமா வந்து மாமியார், மாமனார், என் வீட்டுக்காரர், என் பையன், நான் 5 பேர் தான் வந்து போனோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லபடியா வருஷத்துக்கு 2 தடவை போயிடுவோம். திருவிழா சமயத்திலையும் போவோம். அதுக்கப்புறம் ஆடி 28க்கு கண்டிப்பா போவோம். இந்த மாதிரி போகும்போது ஒரு அது வந்து என்ன சொல்றது, அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசுமையா இருக்கும். போகும்போதே கொஞ்சம் நமக்கும் வந்து மைண்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்குங்கிறது மாசத்துல ஒரு நாள் போறவங்களும் இருப்பாங்க, வருஷத்துல ஒரு நாள் போறவங்களும் இருக்காங்க. அதனால இந்த நாளை நாங்க வந்து வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போற மாதிரி தான் சுச்சுவேஷன் அமையும். அதனால இதை வந்து நாங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா போயிடணுங்கிற மாதிரி வேண்டிடுவோம். அதே மாதிரி எனக்கு மாதவிடாயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல எனக்கு வராத அளவுக்கு என் குலசாமி வந்து என்னை வந்து காத்தருள்றாரு. அதுவும் எனக்கு சந்தோஷம். அப்படியே இருந்தாலுமே நான் வந்து சில சமயம் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குவேன். அதே மாதிரி நம்ம நாளுங்கிழமனால பெண்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து கோவிலுக்கு வர வைக்கிறாங்கிறது நமக்கு பெரிய விஷயம்தான். இந்த மலை இதெல்லாம் வந்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இந்த குலதெய்வ கோயில் வந்து நான் நேத்தே வந்து வீடியோல சொல்லியிருப்பேன். குலதெய்வத்தோட அருள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஆடி 1 குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல நான் செஞ்சேன். அந்த ஆடி 1 நான் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி செஞ்ச புண்ணியமோ என்னமோ எனக்கு ஆடி மாசம் முழுவதுமே நல்லபடியா சாமி கும்பிடுற ஒரு மனநிலைமையும் ஒரு சூழ்நிலையும் தான் எனக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அதனாலதான் சொல்றேன், குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே செய்யணும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஒரு நாள் ஒதுக்கி நம்ம வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துக்கோங்க. நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கோயில், சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் போறோம். அதுவுமே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா குலதெய்வத்தோட அருளோட தான் இங்க போறோம் அப்படிதான் தோணுச்சு. நம்ம கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கிற மாசி பெரியண்ணசாமி அந்த கோவிலுக்கு தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். அந்த கோவிலை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து கெடா வெட்டுங்கிறது ரொம்ப 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 இதா விமர்சையா நடக்கும். எங்கெங்கோ இருந்து வந்து கிராமத்து மக்கள் எல்லாம் அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கோவிலுக்கு நிறைய வந்து இப்ப செலிபிரிட்டிஸ் கூட நிறைய பேர் வந்து அந்த கோவிலை வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுக்கு நாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆடி மாசம் மேல வந்து கொல்லிமலைக்கு மேல வந்து ஏறி பெரியவர் வந்து பார்த்தோம். இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அடிவாரத்திலயும் இருக்காங்க. அவங்களதான் பார்க்க போறோம். இவ்வளவு தூரத்துல போய் இருக்கியேப்பா, உன்னை பார்க்க இவ்வளவு கஷ்டப்பட மாதிரி இருக்கேப்பான்னு நான் போன வருஷம் முந்தின தடவை வேண்டிட்டு கால் ஏறவே முடியல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இதா இருந்துச்சு. ஆனாலும் அந்த உத்வேகத்துடன் அவரை பார்க்கணுங்கிற சக்தி வந்து நமக்கே கொடுத்துருவாரு அங்க போகும்போது. அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த கோவிலுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க கோவில் வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் நல்லா இருக்கும். இதுதான் வந்து மாசி பெரியண்ணசாமி கோவில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு. மேல வந்து கொல்லிமலைக்கு மேல அந்த பெரிய கோவில் வந்து இருக்கும். முடியாதவங்க இங்கேயே வந்து அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகும்போது ஆடி 28 நாளே நிறைய வந்து பூஜைகள் போடுறதுக்கு அங்க இருந்து பக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சு அடுப்பெல்லாம் பத்த வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து கெடா கொடுக்கறதுக்கும் சேவல் காவு கொடுக்கறதுக்கும் நிறைய வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. வந்தோடனே முதல்ல வந்து நான் வந்து நல்லபடியா அங்க போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வந்துடும். ஏன்னா கிராமத்துல இருக்க சிறு தெய்வங்கள், அது சிறு தெய்வங்கள்னு சொல்றோம்,
கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் பெரிய பெரிய கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி சிறு தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு நம்ம இருக்கும்போது அந்த கிராமத்தை காப்பாத்துற அந்த தெய்வத்தை வணங்கும் போது இன்னுமே நமக்கு சக்தியும் அதிகரிக்கும், நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும். அந்த கோவிலோட அந்த தெய்வம் வந்து நம்மளை தாண்டி வேற யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. அப்படிதான் வந்து இந்த சிறு தெய்வங்களோட இயல்பே. நம்மளை தாண்டி நம்ம பிள்ளைங்க நம்ம புள்ள வந்திருக்கு அப்படிதான் வந்து தெய்வமே வந்து நினைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமம் சுத்தி இருக்கவங்க அந்த பக்தர்கள் இவங்களை தேடி பக்தர்கள் எல்லாரையும் வந்து இவங்க காப்பாங்கிற நம்பிக்கையோட எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முடிக்காணிக்க செலுத்துறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெடா வெட்டுறது, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து கோயிலுக்கு போகும்போது அப்பதான் வந்து பூசை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வந்து இருக்காங்க. காமாட்சி அம்மன் முனி அவரும் இருக்காரு. இங்க வந்து நாங்க சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டு நல்ல அலங்காரத்தோட இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் மீசையும் அந்த வேலும் அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். அதெல்லாம் வந்து உணர்ந்தா மட்டும்தான் புரியும். நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சு. இதான் வந்து எங்க குலதெய்வம் கோயில். செங்காமுனியப்பன், செங்கமல நாச்சியார் அம்மா, தனிக்கருப்பு இவங்க 3 பேரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மாடசாமி, மாசி கருப்பண்ணசாமி அவங்க சிலையும் வச்சிருப்பாங்க. சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். இவங்க தான் செங்கமல நாச்சியார் அம்மா, அவங்க தனிக்கருப்பு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கமல நாச்சியார் அம்மா அப்புறம் செங்காமுனியப்பன் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க போனாலே எனக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து ஒரு தண்ணி கண் கலங்கியும். அவர் அப்ப எப்படா பார்ப்போம், அவர் கையை எப்படா தொடுவோங்கிற மாதிரி இருக்கும். அவரை கையை சிலைகளை தொட மாட்டோம். ஆனா வந்து தாத்தா கையை தொடாம என்னால வர முடியாது. அது ஏதோ நம்மளை பிடிச்சி நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணும். அதனால வந்து என் வீட்டுக்காரும் வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பக்தியா இருப்பாங்க இவங்க மேல. என் பையனை வந்து இந்த தடவை விளக்கெல்லாம் நல்லா ஏத்தனா ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு. நல்லபடியா நாங்க சாமிக்கு மாலை சாத்தி சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி வெல்லம் இதெல்லாம் வந்து கொடுத்து முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் எல்லாமே கொடுத்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டுட்டு திருப்தியா வந்து வெளியே வந்தாச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது குடிக்கோயிலுங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பூஜை வந்து இங்கதான் நடக்குது. இங்கதான் கூப்பிட்டு இருந்தாங்க. இங்க போய் பாத்தீங்கன்னா கோவில் வீடுன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா எனக்கு வந்து எங்க வீட்டுக்காரோட பங்காளிகள் எல்லாமே வந்து சேர்ந்து மாமனார் வீட்டு சைடு எல்லாமே சேர்ந்து கும்பிடணும்னு ஆசை. ஆனா வந்து அது சில விஷயங்களால நடக்காமவே இருந்துச்சு. ஆனா எல்லாருமே தனித்தனியா வந்தாலுமே இந்த தடவை நாங்க எல்லாருமே வந்து ஒன்னா சந்திச்சோம். ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து குலதெய்வ பானை வைக்கும் போதே நேற்று நான் வீடியோல போட்டிருப்பேன். குலதெய்வ பானை வைக்கும் போதே நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு. அதே மாதிரி எங்க பங்காளிகள் எல்லாருமே அதான் எங்க வீட்டுக்காரோட பங்காளிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து நல்லா பேசி நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியா வந்து அங்க இருந்து கிளம்பணும். பேசுனது 2 நிமிஷமா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து வந்து குலதெய்வ கோயில போய் கும்பிடுறதா நல்லது. அதாவது சொல்லுவாங்க என் குழந்தை வந்து வந்திருக்கு, என் குழந்தை வீட்டுல இருந்து வந்திருக்குன்னா அந்த சாமி வந்து ஏங்கி பார்க்குமா எத்தனை பேர் எல்லாரும் வந்திருக்காங்களா. ஒத்துமையா இருக்கிறதான் குலதெய்வம் வந்து விரும்பும். மனுஷங்க அதை விரும்புறாங்களோ இல்லையோ குலதெய்வம் வந்து விரும்புறது என்னன்னா நம்ம பிள்ளைங்க வந்து நல்லபடியா சந்தோஷமா ஒத்துமையா வரணும்னு தான் விரும்பும். அதை வந்து நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். இந்த வருஷம் வந்து எனக்கு அது நிறைவேறிடுச்சு. ஒன்னா நாங்க கிளம்பாட்டியும் ஆனா வந்து அங்க போய் ஒன்னா சந்திச்சு எல்லாரும் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாமி நம்ம கிட்ட வேண்டுறது விரும்புறது எல்லாமே அதுதான், ஒத்துமைதான். அதை வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம். யாரு வந்து நாம அடுத்த ஜென்மத்துல ஒன்னா பிறக்க போறோமா அப்படின்னு டைலாக் எல்லாம் சொல்லுவோம். ஆனா வந்து அது மாதிரி யாரும் கடைபிடிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா யார் முதல்ல இறங்கி போறதுங்கிறதா இங்க பிரச்சனையே. அந்த இதெல்லாம் ஈகோலாம் வந்து கடவுள்கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது. கடவுள் நினைக்கணும் நீங்க எல்லாரும் வரணும்னு. இந்த தடவை வந்து எங்க குலசாமி வந்து நினைச்சிருச்சு. நீங்க எல்லாரும் வந்து நல்லபடியா சாமி கும்பிடுங்க, ஒன்னா இருக்கிறத நான் பார்க்கணும்னு பார்த்துட்டாங்க. எங்களுக்கு அதுவே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மத்தவங்க அப்படி உணர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியல. நான் நல்லபடியா உணர்ந்தேன். மனசுல எவ்வளவோ கோபம் வெறுப்பு இதெல்லாம் இருந்தாலுமே அந்த இடத்துல எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. சில நேரங்கள் நம்மளும் மனுஷங்க தான், நமக்கும் அந்த கோபம் அந்த பகையெல்லாம் இருக்கும் தான். ஆனாலும் இந்த தடவை நான் வேண்டுதல் இருந்து எனக்கு நிறைவேறின மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் கேட்காமலே எனக்கு முனியப்பன் வந்து கொடுத்துட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.